வணக்கம். மியூசியம் ஆஃப் ஐஸ்கிரீம்ங்கிறது சிங்கப்பூரில் இருக்குது. இன்டீரியர் எல்லாமே பிங்க் கலரில் செஞ்சு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. பெரியவங்களுக்கு $40, குழந்தைங்களுக்கு $35 என்ட்ரி ஃபீ. உள்ளே போனால் பாஸ்போர்ட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க ஃபேமிலியோடு விளையாடுற நிறைய கேம்ஸ் இருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த ஐஸ்கிரீமை பற்றியான விவரங்கள் ஸ்க்ரீனில் வரும். அதே மாதிரி மாடல்ஸ் நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாடலெல்லாம் திறந்து பார்க்கும்போது அதில் அந்த ஐஸ்கிரீமோட ஆரிஜின் கண்ட்ரி என்ன, அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு தயார் பண்ணுறாங்கன்றதெல்லாம் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு ரூமில் ஐஸ்கிரீம் டாட்டூ போட்டுக்கலாம். அந்த மாதிரி நானும் ஒரு சாக்கோபார் டாட்டூ போட்டுக்கிட்டேன். அது 40 hours ஆகி இன்னமும் கலையாமல் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அழகழகான பிங்க் கலரில் ஃப்ளவர்ஸ்லாம் தொங்குற மாதிரி இன்டீரியர் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் இருந்தது. எது வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளோ ஸ்கூப் வேணாலும் சாப்பிடலாம். அன்லிமிட்டெட் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ஆர்வ கோளாறில் ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கும்னு நினச்சி ஒரு காம்பினேஷன் நான் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு அது மெடிக்கேட்டட் ஸ்மெல் வந்தோடனே அப்புறம் ஒரு டபுள் சாக்லேட் வாங்கி சாப்பிட்ட பிறகு தான் அந்த டேஸ்ட்டே நாக்கில் மாறுனுது. எனக்கு அது ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்த ரூமுக்கு போனால் ஆக்டிவிட்டின்னு பார்த்தா ஒரு மேக்னெட்டிக் போர்டில் நிறைய லெட்டர்ஸ், ஆல்ஃபபெட்ஸும் நம்பர்ஸும் இருக்கும். நம்ம எப்படி வேணால் எழுதி பார்த்துக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோட பேரையும் வரிசையாக எழுதி அதை ஒரு ஹார்ட்டுக்குள்ளே அடைக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு பொழுது போன மாதிரியும் இருந்தது. வீடியோவும் ஃபோட்டோவும் எடுக்கிறதுக்கு ரொம்ப வாகான இடமா இருந்தது. அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கவங்களோட பேரெல்லாம் எழுதி டிசைனாக பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்குமே ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு திருப்தி. அடுத்து ஒரு ரூமுக்கு போனால் இந்த ரூமில் எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது, சேஃப் சைடு ஒரு மேங்கோவை மட்டும் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நான் மேங்கோ ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிட்டேன். அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஒரே ஸ்வீட்டாக சாப்பிட்றோமேனு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கினேன். அது காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்புறம் குழந்தைங்க ஜம்ப் பண்ணி விளையாடுறதுக்கெல்லாம் ஒரு இடம், பலூன்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த மாதிரி ஒரு குகை மாதிரி போகிற இந்த இன்டீரியர் லைட்டிங் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா சாக்கோபார் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்க்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வேஃபர்ஸ் சாப்பிட்டேன். இந்த மாதிரி குழந்தைங்க மாதிரி நம்ம விளையாண்டோம். அடுத்து போன ரூம் வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ லைட்டிங்ஸோட மிரர் ஒர்க் பண்ணியிருந்ததுனால ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக தெரிகிற மாதிரி இருந்தது. ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ரூமாக இருந்தது. அடுத்த ரூமில் பிளாஸ்டிக்கில் எல்லோ கலர் பனானா, பிங்க் கலர் பனானான்ட்டு இன்டீரியர் பண்ணியிருந்தாங்க. அடுத்த ரூமில் ஃபோட்டோ செஷனுக்காகவே இவ்வளோ பிளாஸ்டிக் டியூப்ஸ் கலராக போட்டு வச்சுருந்தாங்க. அதில் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒன்றா இருக்கும். வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே போகலாம். அன்லிமிட்டெட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம். நன்றி.